எல்லாருக்கும் வணக்கம். ஒரு அருமையான படம் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ மில்டன் சார், இன்ஃபினிட்டி எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. We've been through a lot and we've done something very nice. To Vijay Anthony brother, fantastic work. First time நம்ம ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறோம். சத்யராஜ் சார் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. சார் you're a legend and I'm a big fan. Mega have done a fantastic job. உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்குன்ற நம்பிக்கை இருக்குது. என் ஒர்க்கை பற்றி நானே பேசக்கூடாது, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் இங்கே வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். ஸோ நம்ம பண்ணுற எல்லா படமும் ஆப்வியஸ்லி ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும் நமக்கு. பட் மழை பிடிக்காத மனிதனை பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஷூட்டிங் டேஸ் தான் ரொம்ப ஞாபகம். நிறைய லொக்கேஷன்ஸ் போனோம், நிறைய கஷ்டமான சீன்ஸ் இருந்தது. பட் அது கூட அந்த செட்டில் எப்போவுமே ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு ஹாப்பினஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு செட். லைக் ஜென்ரலாக நான் 7 o'clock எழுந்துக்கணும், அது செட்டுக்கு போகணுன்னா நான் ரொம்ப லைக் ஆப்வியஸ்லி ஐம் நாட் அ மார்னிங் பர்சன். பட் இந்த செட்டுக்கு போகும்போது ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் அதுக்கு நிறைய பேரை தேங்க் பண்ண வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஏடிஸ் ரியலி அவங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் தே ஹெல்ப் யூ இன் எவ்ரி சிச்சுவேஷன். ஸோ தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் அமேசிங் ஆக்டர்ஸ். And your producers, thank you so much. And of the technicians, everybody who worked on the film, and mainly Vijay Anthony sir, Vijay Milton sir. Like work wise நான் நிறைய கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து. பட் you all are such great human beings and people. Like நீங்கள் எல்லாரையும் you treat everybody equally, and you know அந்த positivity and the good vibe setல it was always there because of both of you. Thank you in the opportunity. I hope I get to work with you again. Thank you all. ஸோ டைட்டில் மழை பிடிக்காத மனிதன். சார் வந்து என்னை கூப்பிட்டார் பிஸ்னஸ் பேசுறதுக்காக, இந்த மாதிரி ஆஃபீஸ் வாங்கன்னு. டைட்டில் சொன்னப்போ மழை பிடிக்காத மனிதன் சொன்னோன்னே என்ன சென்னை ஃப்ளட்டு பற்றி ஏதாவது சார் படம் எடுத்து வச்சிருக்காரான்னு சொல்லிட்டு சார் வரேன் ஆஃபீஸ் வரேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தோன்னே தான் சொன்னார், இந்த மாதிரி சார் விஜய் ஆண்டனி மியூசிக்கில் ஒரு படம் இருக்குது, அப்புறம் அச்சு ராஜாமணி சார் ஒரு 3 பாட்டு பண்ணியிருக்காருன்னு சொன்னார். சாங்ஸ் பார்த்துருந்தோம். டைட்டில் எவ்வளோ பொய்டிக்காக இருக்கோ அது மாதிரி சாங்ஸும் நிஜமாவே பொய்டிக்காக இருக்குது. மழைக்கே பிடிக்கிற மாதிரி வராத வான்மழைன்னு ஒரு பாட்டு இருக்குது படத்தில். அதே மாதிரி மனிதர்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு 3 பாட்டு டான்ஸ்க்கு தேவையாக விஜய் ஆண்டனி சார் போட்டிருக்காரு. அதே மாதிரி ஒரு 2 சாங்ஸ் அதே மாதிரி அச்சு ராஜாமணி சார் வேற 3 சாங்ஸ் போட்டிருக்காரு. ஸோ சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. வீடியோ சாங்காக நான் பார்த்தேன். முக்கியமாக அந்த டைட்டில் ஃபாண்ட்ல இருக்கிற பிளேட் அந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருந்தது. நாய் குட்டி ஒன்று இருக்கும் அந்த படத்தில் சாங்ஸில். அது ரொம்ப பொய்டிக்காக நிறைய மாண்டாக் சீன்ஸ் பார்த்தேன் சாங்கில் ஃபஸ்ட்டு வராத வான்மழையில். ரொம்ப பொய்டிக்காக இருந்து கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் ரொம்ப பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். டென் மியூசிக்கோ இது ஒரு நல்ல படமாக அமையும்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கும். எல்லாரும் படத்தை தியேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஈவினிங் டென் மியூசிக்கில் டீசர் லான்ச் பண்ணுறோம். எல்லாரும் டீசரை யூடியூப்ல பாருங்க. நன்றி. இந்த அரங்கத்துக்கு வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 15 படம் நடிச்சப்போ நினைக்கிறேன். பல ப்ரெஸ் மீட்டு பல மேடைகள் பார்த்துருக்குறேன். இந்த மேடை வந்து ஃபுல்லாகவே கவிதை மாதிரியே இருந்துச்சு சார். ஆக்சுவலாக சத்தியமாக தனஞ்சயன் சார் நீங்கள் பேசுனது, மில்டன் சார் பேசுனது, சசிராஜ் சார் பேசுனது எல்லாரும் ஒண்டர்ஃபுல். அதாவது இங்கேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு சார். எல்லாம் பிளான் பண்ணி எழுதி வச்சுலாம் அது வராது, ஒரு கவிதை மாதிரியே இருந்துச்சு. வழக்கமாக நம்ம பேசுவோம் இல்லையா, ஸ்டேஜில் உட்காந்துருக்கும் போது வழக்கமாக அவர் சூப்பர் சொல்லும்போது எல்லா மேடையும் அப்படி தான் நடக்குன்றதை தாண்டி ஒரு பெரிய ஒரு விஷயம் இருந்துச்சு. 3 வருஷம் விஜய் மில்டன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு வளைச்சிருக்கீங்க. பல விஷயங்களை தாண்டி, கொரோனா விஷயங்கள்லாம் தாண்டி கூட எவ்வளோ ஒரு டேரக்டரோட பெயின் எனக்கு தெரியும். ஸோ பல விஷயங்களை தாண்டி இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி படமாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். உண்மையிலேயே கண்டிப்பாக எனக்கே புதுசாக இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் நான் பார்க்கல. ட்ரெய்லரு நீங்கள் பண்ண விஷுவல் நீங்கள் முதல்ல காமிச்சது இதுக்கும் அவ்வளோ பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது மாதிரி படத்துலேயும் உங்களோட இன்புட்டு, உங்கள் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் அமைஞ்சு கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றேன். சேம் வித் ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ. இவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப பணம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 3 வருஷம் எவ்வளோ வட்டி யூஸ் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ விஷயத்தை கடந்து வந்திருப்பீங்க. இப்போ பிஸ்னஸும் ரொம்ப டைட்டாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி இந்த மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை தொடர்ந்து நீங்களும் நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அச்சு ராஜாமணி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் மியூசிக். ரீரெக்கார்டிங் பண்ணதுக்காக ரொம்ப அருமையாக நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க சார் சொன்னார். இன்னும் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தோட விஷயம் உங்கள் சாங் கேட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையாக பாடியிருந்தீங்க. உங்களுக்கு பெரிய பிரேக்காக இந்த படம் கண்டிப்பாக அமையணும். மேகா ஆகாஷ் அவங்களோட ரொம்ப நீங்கள் பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்குது மேகா. ஆக்சுவலாக
ஆக்டிங் முடிச்ச பிறகு இஃப் பாசிபிள் டைம் இருக்கும்போது ஃபியூச்சரில் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் டப்பிங் கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் வாய்ஸ் ஆக்சுவலி. இந்த எந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டையும் இல்லாத ஒரு இவங்க சவிதான்னு ஒரு ஆர்டிஸ்ட் நான் அந்த டைமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஈக்குவலன் டு அந்த பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பேசுகிற டிக்ஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். உங்களோட வடக்குப்பட்டு ராமசாமி பார்த்தேன், இதுலேயும் பார்த்தேன். ரொம்ப சட்டில் ஆக்டிங். டேரக்டர் சார் சொன்ன மாதிரி ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். சத்யராஜ் சார், ஐ எம் ஸோ பிளஸ்ட் டு ஒர்க் வித் யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப ஒரு இரும்புரியாத கனெக்ட் உங்களுக்கு எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் வித் மீ சார். அடுத்த படமும் ஒர்க் பண்ண போகிறோம் சேர்ந்து. ரொம்ப நன்றி சார். ரொம்ப அருமையாக வந்திருக்கப்போ ஸ்டைலிஷாக ஒர்க் பண்ணி வரீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இவர் பிரவீன் கேல் சார் அசிஸ்டன்ட் பிரசன்னா, ரொம்ப நல்லா இருக்குப்பா. இது பார்க்கல, இப்போ தான் பார்த்தேன். ரொம்ப டைட்டாக பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலி. ரொம்ப நல்லா சவுண்ட் டிசைன் நல்லா பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு இந்த ட்ரெய்லர், டீசர், வாட் எவர் நீங்கள் பண்ணது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு பெரிய எடிட்டர் எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ ஃப்யூச்சரில் பெரிய எடிட்டராக கண்டிப்பாக நீங்களும் வரணும். தேங்க்யூ சார். அப்புறம் பிரணீதி இல்லை பிரணீதா 420 தானா? இல்லை ஐ மீன் மார்க்கு உண்மையே கரெக்டாக தோராயமா. ஸோ ஒண்டர்ஃபுல். ஸோ சிங்கர் டூ இல்லையா நீங்கள்? ஆக்சுவலாக நிறைய பாடும் நல்லா பண்ணணும். ஆல் தி பெஸ்ட் சார். ரமணா சார், தேங்க்யூ சார். பாசிட்டிவிட்டிக்கு பெரிய உதாரணம் சார் நீங்கள். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது சார் ஆக்சுவலாக. பட் அதை சொல்லி இது பண்ண விரும்பலை நான். பட் ஆனால் நீங்கள் எவ்வளோ விஷயத்தை தாங்கிக்கிட்டு நீங்கள் லைஃப்பில் மூவ் பண்ணுறீங்க, ஸ்டில் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க, எப்படி பேசுகிறீங்க அப்படின்றதெல்லாம் உண்மையிலேயே பெரிய ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க சார். பெரிய பாசிட்டிவான மனிதனா. நீங்களும் ஒரு படம் பண்ணணும் சார். அது என் படமாகவே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். வில் ட்ரை சார். ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக அமையும் போது கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறது. இது குறித்து நான் கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணி பேசுகிறேன் சார். என்ன நடக்குதுன்னு பேசுவோம் நம்ம. தேங்க்யூ ஸோ மச் 10 Globe மியூசிக். ரொம்ப நல்ல ஆல்பம் அக்வயர் பண்ணியிருக்கீங்க. நிறைய யங் டேலண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த ஆல்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 மியூசிக் டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுதான் அச்சு, அவர் ஒரு 3 சாங் பண்ணியிருக்காரு, ஆர்ஆர் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் வாகுமகன், சௌரவ், அந்த மாதிரி ஆக்டர்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பெரிய பிளாட்ஃபார்மாக நீங்கள் அமைஞ்சிருக்கிறீங்க. முடிஞ்சால் அவங்களையும் நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நானும் இந்த படத்தை எதிர்நோக்கி காத்துட்ருக்கேன். இது இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் சொல்ல மறந்தது இந்த படத்தில் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்த நம்முடைய சுப்ரீம் சார் சரத்குமார் சாருக்கு, டாலி தனஞ்சியா, பிருத்திவி அம்பர், முரளி சர்மா, சரண்யா பொண்ணு மேம் அருமையான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இப்படி பல பேர் இணைந்து ஒரு நல்ல படைப்பை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு விஜய் மில்டன் சாருக்கு நன்றி. விஜயன் சார் எங்க கூடவே பயணிக்கணும். ஒரு நாள் எங்களுக்காக இந்த படத்தில் நடிக்கும் போது நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்டா வச்சேன் சத்யராஜ் சார்கிட்ட. சார் நீங்க வந்தா எங்க விழா இன்னும் கலகலப்பாவும் பெருசாவும் வர முடியுமான்னு கேட்டேன். அவர் படம் ஃபுல்லா நடிக்கல, ஆனா ஒரு நாள் நடிச்சு இந்த படத்தை இவ்வளவு பெருசா மெருகேற்றி, அதை மட்டும் இல்லாம நான் ப்ரொமோஷன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காருல்ல, அவரு தாங்க மிகப்பெரிய உதாரணம். ப்ரொமோஷன் ஒரு படத்துக்கு எவ்வளவு முக்கியம். நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சத்யராஜ் சார் வந்திருக்காருல்ல, இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கும் முன்னுதாரணமா இருக்கிற சத்யராஜ் சாருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் சார். அண்ட் விஜயானி சாருக்கு கண்டிப்பா எங்களோட இன்னும் நிறைய பயணங்கள் இருக்கு. அவர் கேட்டார், நீங்களாம் வந்துருங்க சார், ப்ரொடியூசர் எல்லாம் வந்துருங்க. வேணா சார், நீங்க 2 பேருமே உங்க 2 பேரும் கலாச்சிங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப அருமையா அந்த ப்ரோமோ வீடியோ வந்திருக்கு. அதுவே உங்களுக்கு தெரியும் அவங்க 2 பேருக்கு இருந்த அந்த ஒரு கம்பராட்ரி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க படத்துல அதையே பார்க்க போறீங்க. அந்த புரிதலோட, அன்போட, நட்போட ஒரு நல்ல படத்தை விஜய் மில்டன் அவர்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இந்த படம் உங்களுக்கு வரும்போது நீங்களே பார்த்து நீங்க சொல்லணும். அந்த படம் வெளிவர வரையும் மக்கள் மத்தியில் இன்னும் போய் சேர வேண்டிய நிறைய ரிக்குவயர்மெண்ட் இருக்கு. ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படத்தை அடுத்த கட்டமா மக்கள் மத்தியில் கொண்டு சென்று ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கணும்னு உங்க எல்லோரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்துக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கிற, இத்தனை வருஷ காலம் எங்க கூட பயணிச்சிட்டு இருக்கிற சுரேஷ் சந்திர சாருக்கும் நாசருக்கும் நன்றி. அண்ட் பிஆர்ஓ அவங்க 2 பேரும் ஃபுல் சப்போர்ட் இந்த படத்துக்கு. அண்ட் என்னுடைய டீம்ல சரவணன், செல்லன் எல்லாருமே கூடவே இந்த படத்தோட பயணிக்கிறாங்க. ஸோ உங்க எல்லோருக்கும் நன்றி, ஊடக நண்பர்களுக்கு. அண்ட் அடுத்ததா இருக்கிறவங்கலாம் பேசுவாங்க. பட் இன்ட்ரோடக்ஷனா எல்லாரை பத்தியும் நான் சொல்லி முடிச்சுட்டேன். ஸோ தட் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு வியூ கிடைக்கும்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச். இந்த விழாவை சிறப்பித்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் என்ன நடந்திருக்குன்றது இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எல்லாத்தையும் தனஞ்சன் பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுக்கு 2 பேர் தான் காரணம். ஒன்று தனஞ்சன் சார், இன்னொன்று விஜய் அண்ணி சார். முதல்ல அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சும்மா விளையாட்டாக நான் தனஞ்சன் சார்ட்ட ஒரு நாள் பேசும்போது அவர் ஆரம்பிச்சு விட்ட விஷயம் கதை சொல்லி உடனே விஜய் அண்ணி சாருக்கு ஃபார்வர்ட் பண்ணார். விஜயண்ணி சார் உங்கள் நண்பர் தானே போய் பாருங்கள் அப்படின்னாரு. சார் அதான் சார் பிரச்சனை. விஜயண்ணி சாரும் நானும் ஒரு 20 இயர்ஸாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இன்ஃபேக்ட் கோலி சோடா படம் ஃபஸ்ட்டு விஜயண்ணி சார் தான் ப்ரொடியூசர்.
விஜயானி சார் வந்து ஹீரோவாக லான்ச் பண்ணியிருக்க வேண்டியது நான் தான், அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே நாங்கள் வந்து க்ரீன் பாட்டில்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் அந்த படத்தை எப்படியா பண்ணிடணும்னு நினச்சோம். அது அப்போது டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா, நானும் விஜயானியும் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் ஒரே கேரக்டர். அவர் ஒரு நாள் வந்து மில்டன் 2 கத்தி வந்து ஒரு உரையில் இருக்க முடியாது அப்படின்ட்டு, சரி சார் அப்போ நம்ம வந்து நண்பர்களாகவே ட்ராவல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்பேஸை வந்து விஜயானி சாரும் சரி நானும் சரி ஒரு ப்ராடக்டை வந்து ஓன் பண்ணிக்கிறதுல வந்து நான் கேமராமேனாக இருக்கும்போதும் சரி அந்த ப்ராடக்டை கதை கேட்டுட்டா அதுக்கப்புறம் வந்து அது ஏன் ப்ராடக்டாக ஆகிடும் அப்படின்னு நான் நினச்சிப்பேன். டைரக்டருக்கும் எனக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். இல்லை சார் இதுதான் கரெக்டுன்னு சண்டை போட்டே இருப்பேன். விஜயானி சாரும் அதே கேரக்டர் தான். அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், எடிட்டர், அவர் ஒரு டைரக்டர், எல்லாமே அவருக்குள்ளே இருக்குது. தயாரிப்பாளர் எல்லாமே தெரியும் அவருக்கு. ஜென்ரலாக டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரொடியூசரோட பெயின் தெரியாது, ஆனால் இவருக்கு வந்து எல்லா ஆஸ்பெக்டும் தெரியும். ஸோ அதனால் அவருக்கும் வந்து ஒப்பீனியன் இருக்கும், எனக்கும் ஒப்பீனியன் இருக்கும். அதை தாண்டி இந்த மழை பிடிக்காத மனிதனில் வந்து இவ்வளோ இந்த 3 இயர்ஸில் வந்து இவ்வளோ ஈஸியாக எங்களுக்குள்ளே வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. என்னென்னா கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸை தாண்டி ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் ஒன்றா ட்ராவல் பண்ணலான்றதை நான் இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ விஜயானி சார். அண்ட் என்னோட கவிதை புத்தகம், அதாவது இவர் இந்த புக்கை எழுதி முடித்த உடனே டைரக்டர் ராஜமுருகன் வந்து, சார் புக்கு நல்லா வந்திருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் வைங்களேன் சார், எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைங்களேன் சார் அப்படின்னாரு. முருகன், நம்ம சினிமா ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா? அப்படியே டீசர்ட் ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், இதை பார்க்கும்போது நம்ம வந்து 100ஆவது நாள் விழாவில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப ஃபார்மலாக பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, அதை தான் பேசி ஆகணும். அங்கே வந்து ஒரு குட் வைப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம போயிருக்கோம். ஸோ அதை பண்ணி ஆகணும். அதே மாதிரி தான் இப்போ பொயட்ரி ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸும் ஆயிடுச்சு. இந்த கவிதையை படிக்கும் பொழுது இவர் வந்து இப்படிப்பட்டவரா அப்படிலாம் எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நடுவில் போய் உட்காந்து அதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொன்னேன். கடைசியில் அது ரெண்டும் ஒரே மேடையிலையும் நடந்துருச்சு எனக்கு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு இதுதான் வந்து மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங் இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். என்னென்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு கெட்ட பழக்கம் இருக்கும். என்னோட கெட்ட பழக்கம் வந்து எழுதிட்டே இருக்கிறது. அந்த எழுத்தெல்லாம் ஒரு வடிவமாக்கி ஒரு புத்தகமாக்கி அதை வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து சேர்க்கிறதுன்றது வந்து எனக்கு வராது. எழுதுறத விட என் வேலை முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தனஞ்சயன் சார் அதை படிச்சுட்டு இது வந்து எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்து மழை பிடிக்காத மனிதன் நான் டைட்டில் வச்சு, பட் இது வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபில்மாக தான் கதை கேட்குற எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இதுக்கு வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, வேற ஒரு டைமென்ஷன் இருக்குன்றத வந்து என்னால் அவங்களுக்கு சொல்ல முடியல, எடுத்து தான் காட்டணும். ஆனால் ஒன் ஃபைன் டே தனஞ்சயன் சார் வந்து, சார் இது வந்து கமர்ஷியல் ஃபிலிம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பொயட்டிக் கமர்ஷியல் ஃபிலிம்னு ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டாரு. அன்னையிலிருந்து தான் எங்கள் ஜேர்னி வந்து ஸ்மூத் ஆச்சு. சார் எக்ஸாக்ட் ஃப்ளேவர் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. ஸோ அதனால் இந்த கவிதை புத்தகத்தை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இப்படி ஒரு எஃபர்ட் எடுத்த தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றி. பொதுவாக படங்கள் வந்து இன்னும் நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். நல்லவன் வந்து கெட்டவனை அடிக்கணும், ஜெயிக்கணும். இதுதான் என்னோட எல்லா படத்துலையுமே இருக்குது. கோலிசோடா ஒரு மிருகத்தை எதிர்கொள்கிறதுக்கு நல்லவங்க வந்து மிருகமாக மாறி அவங்கள வந்து அடிக்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு நல்லவனை வந்து மிருகமாக்குற ஒரு படத்தை வந்து நம்ம எதுக்கு எடுக்கணும்? அதுக்கு பதிலாக அந்த மிருகத்தை வந்து திருப்பி நம்ம பக்கம் கூப்பிட்டு வந்து ஒரு மனுஷனாக்குறதுல நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட். ஸோ எல்லா படத்துலையுமே என்னோட விஷயங்கள்ல எல்லா படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா எண்டில் அந்த கெட்டவன் சாகக்கூடாது, அவனுக்குள்ள கெட்டது தான் சாகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அது இந்த படத்தில் இன்னும் அழுத்தமாக சொல்லியிருக்கோம். என் அசிஸ்டன்ஸ் தான் கரெக்டாக இருக்கீங்களா? வெரி குட்ரா. அண்ட் நம்ம ப்ரொடியூசர்ஸ் பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். கமல் பாரா சார், தனஞ்சயன் சார், பிரதீப் சார், நீங்கள் அவங்கள பார்த்தாலே தெரியும். பாருங்கள், தனஞ்சயன் சார் வந்து பிங்க்கு, கமல் பாரா சார் வந்து கிரே, இவர் வந்து பிங்க் அண்ட் கிரே. இவர் வந்து இன்பிட்வீன் அவங்க 2 பேருக்கும். அதாவது தனஞ்சயன் சார் வந்து எப்படின்னா ஒரு புயல் மாதிரி, அவர் வந்து நம்ம பேசுறதுக்குள்ள அவர் புயல் அடிச்சு மழை பிடிச்சி எல்லாம் முடிஞ்சிடும். அந்த மழை பிடிக்காத மனிதனே எனக்கு அப்படிதான் தோணிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அந்த புயலோட எந்த சூடும் இல்லாமல் அப்படியே அமைதியாக பேசிட்டு இருப்பாரு. கமல் பாரா சார் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃபீஸ்க்கு வந்தார். வந்து கதெல்லாம் பேசி அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வந்தார். கொசு நிறைய இருந்துச்சு, அதனால பேட் வச்சு நான் கொசு அடிச்சுட்டே இருந்தேன். சார் 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 கொசு அடிக்காதீங்க சார்,
பாவம் சார் அது அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒன்றும் புரியல. சார் என்ன சொல்றீங்க? இல்லை சார் அது ஒரு உயிர் தானே சார், அது வந்து நம்ம கொல்லக்கூடாது. இவ்வளோ அருமையான ஒரு ப்ரொடியூசர் நமக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு நான் நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் வந்து கொசுவை தான் டைரக்டராக நினச்சிருக்காரு. டைரக்டர் வந்து கொசுவாக நினச்சிட்டாரு. எனக்கும் அவருக்கும் நடந்த சண்டை இருக்கு பாருங்க. மழை பிடிக்காத மனிதன் பல பாகங்கள் எடுக்கலாம், அந்த அளவுக்கு வந்து நாங்கள் சண்டை போட்டிருக்கோம். பட் இன்னைக்கும் பாருங்க, அவர் என்ன சிரிச்சிட்டு இருக்கேன், நான் அவரை சிரிச்சிட்டு இருக்கேன்னா அது அவரும் அப்படிதான். நானும் விஜயாண்டி மாதிரி என்ன தோணுதோ அதை முகத்துக்கு நேராக பேசுவார். அதை மறைச்சி அதுக்கு வந்து ஒரு கண்ணுக்கு அது மூக்கு வச்சுலாம் அதுக்கு பழக்கம் கிடையாது. என்ன தோணுதோ அதை ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுருவார். நம்மளும் உடனே பதில் சொல்லிடுவோம். ஸோ அப்படி ஒரு ஜாலியான மனுஷன். பிரதீப் சார் வந்து ஒரு புத்தரின் மறு அவதாரம் தான். அவர் அமைதியாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பார். சார் உண்மையிலே சார் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சதுக்கு வந்து நான் சந்தோஷப்படணும் சார். இது வந்து மேடைக்காக எல்லாரும் சொல்கிற ஒரு ஃபார்மாலிட்டி வேர்ட் கிடையாது. ஏன்னா மழை பிடிக்காத மனிதன் படம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த படத்தோட ஸ்கோப், அந்த படத்தோட பிஸ்னஸ், அதுக்குள்ளே என் கனவை வந்து சுருக்கி எடுக்கிறதுன்றது வந்து மிக சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. நான் கேட்ட எந்த விஷயத்தையும் அவங்க வந்து நோ சொல்லவே இல்லை. முதல் தடவை நோ சொன்னாலும் ரெண்டாவது தடவை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லொக்கேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டையூ போகணும் அப்படின்னு. டையூ எங்கே இருக்குது அப்படின்னாங்க. சார் அது ஆக்சுவலாக பாம்பே போகணும் சார். அப்புறம் பாம்பேலேருந்து இன்னொரு ஃப்ளைட் பிடிச்சி அப்புறம் அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரோடில் டயர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா இத்தனை பேரையும் கூட்டிட்டு கேமரா டெக்னீஷியன் எல்லாம் ட்ராவல் பெரிய பட்ஜெட் வருங்க. எவ்வளோ நாள் ஷூட்டிங் சார்? அது ஒரு 20 days ஷூட் சார். அது நம்ம கதையாக மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு ரொம்ப போராடி தனஞ்சயன் சார் வந்து வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ டையூ போய் இறங்கியாச்சு. அருமையான லொக்கேஷன். எனக்கு வந்து நான் 2000 பார்த்த ஒரு ஊர் அது. ஒரு ஹலோ படத்துக்காக நான் கேமராமேனாக லொக்கேஷன் பார்க்க போனப்போ கன்னித்தீவு கதையில் சிந்து பாத்து வந்து கன்னித்தீவு தேடி போயிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரியான ஒரு லேண்ட் அது. அந்த டையூ ரொம்ப ஃபேவரேட். ஸோ அங்கே போய் இறங்கியாச்சு, எல்லாம் ஷூட் பண்ணியாச்சு. ஒரு 12 days ஷூட் முடிச்சிட்டோம். முடிச்ச உடனே தனஞ்சயன் சார் பயங்கர ஹாப்பி. 20 days சொன்னீங்க, 12 days முடிச்சிட்டிங்கன்னு. சூப்பருங்க சார். இல்லை சார், இன்னும் 8 நாள் வந்து டாமனில் எடுக்கலான் இருக்கோம் சார். டேய் என்னடா விளையாடுறீங்க, அது எங்கடா இருக்குது சார்? நம்ம இப்போ வந்த வழியே திரும்பி போய் பாம்பே வரைக்கும் போயிடணும் சார். அங்கேருந்து இங்கே லெஃப்ட் எடுத்துரும் சார், இதை ரைட் எடுத்து ஒரு 330 கிலோமீட்டர் ரோட்டில் போனால் அங்கே டாமன் இருக்குது சார். திருப்பி ஆகியும் பஞ்சாயத்து திருப்பி அதையும் அவர் வந்து பேசி ப்ரொடியூசர்லாம் பேசி டாமன் வந்து வாங்கி கொடுத்தாரு. அங்கேயும் போய் 8 days ஷூட்டு போய் இறங்கியாச்சு. 6 நாளில் முடிச்சாச்சு. கண்டிப்பாக நீ சீக்கிரம் முடிச்சிருக்க மாட்டேன், மீதி 2 நாள் எங்கே பிளான் பண்ண சொல்லு அப்படின்னாரு. சார் கோவா போயிட்டு வந்துட்டா நல்லாயிருக்கும் சார், ஏன்னா இங்கே ஃபெரி இல்லை, நான் பிளான் பண்ண ஃபெரி இங்கே இல்லை, அந்த சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, இப்போ கோவாவில் மட்டும்தான். ஸோ அகைன் 1 day ஷூட்டுக்காக கோவாவுக்கு திருப்பி எல்லாரும் ட்ராவல் பண்ணி, ஸோ அப்படி நான் கேட்டது எல்லாத்தையும் அந்த ரிசல்ட்டுக்காக மெனக்கெட்டு வந்து பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது சத்யராஜ் சார். சத்யராஜ் சாரோட பிரம்மா படத்தில் நான் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேனாக வேலை செஞ்சேன், லாஸ்ட் அசிஸ்டன்ட். அதில் வந்து நான் செய்யாத ஒரு தப்புக்காக என்னை வந்து வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. ஐ திங்க் ஆந்திர ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. எனக்கு வந்து பயங்கர கோவத்தில் அழுகு வருது எனக்கு. நான் அழுதுகிட்டே அந்த வாசலில் நின்றுட்டு இருக்கேன். என்னடா ஒரு தப்பு செய்யல, அது என்னன்னு கூட எவனும் கேட்கல, வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி நின்றுட்டு இருந்தேன். ஷண்முகம்னு ஒரு டைரக்டர் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் சத்யராஜ் சாரை பார்க்க வந்திருந்தார். அவர் பைக்கில் நான் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு வீடு வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ரியர்வியூ மிரரில் என்னை பார்த்துட்டே வராங்க. நல்லா தெரியும் நான் அழுறதை அவர் பார்த்துட்டே இருக்காரு. இறக்கி விட்டுட்டு அவர் சொன்னார், ஒன் டே நீ சத்யராஜ் சார்ட்ட ஒர்க் பண்ணோட, எதையும் மனசில் வச்சுக்காத அப்படின்னு போயிட்டாரு. 30 வருஷம் ஆயிருக்கு சத்யராஜ் சாரை ரீச் பண்ண. 24 91 இல்லை சார், 91 பிரம்மா 4 வருஷம் ஆயிடுச்சு சத்யராஜ் சாரை மீட் பண்ணுறதுக்கு. சத்யராஜ் சார் வந்து நான் 1 day டேட் தான் அவர்கிட்ட கேட்டோம். அவரோட லுக், அந்த கெட்டப்லாம் ஃபோட்டோஷூட் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இப்படி ஒரு மனுஷன் இப்படி ஒரு அழகாக இருக்கார், இவர் வந்து எப்படி கம்மியாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த 1 day வந்து வேறு என்னென்ன பண்ணலான்னு சொல்லி பயங்கரமாக பிளான் பண்ணி டீமை வந்து பயங்கரமாக ரெடி பண்ணி இத்தனை மணிலேருந்து இத்தனை வரைக்கும் அதை எடுக்கிறோம். லொக்கேஷன் வந்து 2 o'clock தான் உள்ளே விடுவாங்களாம். ஸோ காலைல இங்கே எடுக்கிறோம். அதுன்னு பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுட்டு சத்யராஜ் சார் வந்து சீனியர் ஆக்டர். ஸோ அவர் வந்து நான் ஸ்டாப்பாக நம்ம எப்படி வேலை வாங்க போகிறோம்னு நான் யோசித்து போய் இறங்கியாச்சு. இறங்கி பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு கோஆப்ரேஷன், ஒரு கொஸ்டின், ஒரு முகச்சுளிப்போ என்னங்க அப்படின்னு ஒரு விஷயம் கூட இல்லாமல் எடுத்துக்கிட்டே இருக்காரு. நான் எடுத்து அடுத்த ஷாட் செட் பண்ணுற கேப்பில் தனஞ்சயன் சார் வந்து கூப்பிட்டு போயிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிடலாம் வாங்க அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பார். சத்யராஜ் சார் சாப்பிட்டாரா இன்பிட்வீனில் என்ன இருந்தது எனக்கு ஒன்றுமே புரியல. நைட்டு 8 o'clock என்னை அனுப்புங்க, மறுநாள் ஏதோ ஃப்ளைட் அவருக்கு.
750 சம்திங் சார், இதான் சார் லாஸ்ட் ஷாட்னு சொல்லி முடிச்சு அந்த ஷாட்டை செட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ட்ராக் போடுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து நான் சும்மா செக் பண்ணுறக்கா அப்படி ஒவ்வொன்றா பார்க்குறேன். முக்கியமான ஒரு ஷாட்டை விட்டோம். கீழே ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், லைட்டெல்லாம் ஷூட் பண்ணி மேலே வந்து இப்போ செட் பண்ணிட்டு இருக்கோம். ஆஹா இது லாஸ்ட் ஷாட்னு சார்ட்ட சொல்லிட்டோம். இப்போ திருப்பி லைட்டெல்லாம் ஷூட் பண்ணி கீழே லைட் பண்ணி எடுக்கணும், இன்னொரு ½ hour ஆகுமேன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் ஷாட்டை எடுத்துகிட்டு சார் ஒரு ஷாட் மிஸ் பண்ண அதில் ஒன்றும் இல்லைங்க வாங்கன்னு அவர் இறங்கி. எனக்கு அந்த அதாவது ஒருத்தன் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ நாள் ட்ராவல் ஆகிறான்னா அதெல்லாம் வந்து சும்மாவே இல்லைங்க. அது வந்து சாருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் அவர் இருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் வந்து யாருக்கும் கிடைக்காது. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கு அச்சு வந்து ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து நான் விஜயானி சார் தான் மியூசிக் டைரக்டராக போட்டிருந்தேன். அந்த ஒரு வாரம் 2 கத்தியா என்னன்னு தெரியல. இல்லை ஆக்சுவலாக சார் வந்து நிறைய படங்கள் அப்போ பிச்சைக்காரன் 2 அது இதுன்னு பயங்கர கமிட்மெண்ட்டில் அவர் வந்து அவரையே பார்க்க நேரம் இல்லாமல் ஓடிட்டு இருந்தார். ஸோ சாங்ஸ் வந்து ஒரே ஒரு சாங் தான், இப்போ நீங்கள் கேட்ட சாங் வந்து சார் போட்டது, ஒரே ஒரு சாங் தான் அவரால் பண்ண முடிஞ்சுது. ஸோ பேலன்ஸ் ஒர்க்குக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது ஒவ்வொரு சாங்காக வகு மசான், சௌரப், அப்புறம் ஹரி டஃபூசியா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தட்டியாக வாங்கிட்டே இருந்தோம். ஆனால் தட்ஸ் நாட் ஆக்சுவலி ஒர்க்கிங் அவுட். சாங்ஸ்க்கு ஓகே, ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படி பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து தயக்கத்தோட அச்சுக்கு ஃபோன் பண்ணேன். அச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம், நான் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டேன், சாங்ஸ் வந்து ஃபியூ சாங்ஸ் மற்றவங்க பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து நீங்கள் பண்ணி தானே சார். ஒரு வார்த்தை கூட கேட்கல சார். நம்ம கம்பெனி நம்ம படம் சார், என்ன சார் நீங்கள்ட்டு அவர் பாட்டு கிளம்பி வந்துட்டார். எந்த முகசுளிப்பும் இல்லாமல் காலையில் இதான் சார் ஃபைனல்னு அனுப்புவார். நான் மத்தியானம் 2 மணிக்கு வாய்ஸ் நோட் அனுப்புவேன். அச்சு இத்தனை கரெக்ஷன்ஸ் இருக்குன்னு. ஈவினிங் 4 மணிக்கு சார் 5 மணிக்கு நான் அனுப்புகிறேன் சார் அப்படிம்பாரு. அதை என்னைக்கு 5 மணின்னு சொல்ல மாட்டார். ஸோ அப்படி முகம் சுளிக்காமல் அவர் வேலை செஞ்சார். தேங்க்யூ அச்சு. அண்ட் மேகா வந்து எப்படி இப்படி ஒரு ஃபைன் ஆக்டர்ஸ் வந்து இன்னும் அவங்களுக்கான ஹைட்டை ரீச் பண்ணல அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். அண்ட் மாமா மறந்துட்டேன். அதாவது ஓப்பனிங்கில் நானும் கமல் பாரத் சாரும் சண்டை போடும்போது நடுவில் அம்பேர் யாருன்னா ரமணா தான். இந்த பக்கம் அடி வாங்குவான், அப்புறம் அங்கே போய் அடி வாங்குவான், நடுவில் வந்து சமாதானம் பண்ணுவான். என்னோட லாங் டைம் ஃப்ரெண்ட், நான் வந்து அசிஸ்டண்டாக இருக்கும்போதே ரமணா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தான். அதுக்கப்புறம் அவனும் நானும் க்ரோயிங் டுகெதர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே இன்றைக்கு வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டே நாங்கள் அசிஸ்டண்டாக இருக்கும்போது எப்படி மாமா மச்சான் பேசிட்டோமோ இன்றைக்கு வரைக்கும் அதே நெருக்கத்தோட அதே ஒரு உரிமையோட பழகிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி. பிரணதி 420, அவள் சரியான 420, எஸ்எஸ்எல்சியில் 420 மார்க் வாங்கியிருக்கா. அதான் ஓகே. மற்றபடி நம்ம டீம் அண்ட் என்னோட டீம் ஒரே செகண்ட் ப்ளீஸ், எல்லாம் மேலே வாங்க வாங்க ப்ளீஸ். நம்ம டீம் இந்த அதாவது ஒரு படம் வந்து எப்போவுமே ஒரு ஆரம்பித்து ஒரு அரிசியில் ஒவ்வொரு அரிசியிலும் ஒவ்வொரு பேர் எழுதிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு படம் கதை எழுதும் போதும் அது ஒரு ரிலீஸ் டேட் எழுதப்பட்டிருக்கும். அந்த மாதிரி இந்த மலை பிடிக்காம ரிலீஸ் டேட் வந்து கொஞ்சம் தள்ளி போகும்போது என்னோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கூட குறையாம என்னோட டீம் இருந்துச்சு. அதுக்காக நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோட டீமுக்கு. அவங்க இல்லைன்னா இது வந்து பாசிபிளே இல்லை. சார் வாழ்த்துக்கள். 45 வருஷமாக நடிச்சிட்டு இருக்கீங்க, 45 வருஷம் இப்பவும் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ஒரு 3 படம் மாத்திரம் நீங்கள் நடிக்கீங்களா இல்லையான்னு ஒரு சின்ன தெளிவு வேணும். முதல் படம் இந்த எண்ணமா உங்கள் ஃபேமஸான வசனம், ரஜினி சார் கூட நடிக்கீங்களா? ஏன்னா நீங்கள் சிவாஜி படத்துலேயே அதில் வில்லனா நடிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒன்று. அப்புறம் ஹிந்தியில் சல்மான் கானுக்கு வில்லனா நடிக்கீங்களா? அப்புறம் முக்கியமாக கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க, நீங்கள் அந்த காவி சட்டைக்காரராக நடிக்க போகிறதா இந்தியா முழுக்க ஒரு பேச்சு இருக்க, நடிக்கீங்களா? இந்த 3க்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா போதும். இன்னும் ஏதாச்சும் கேள்வி இருக்கா? பாருங்க, எல்லாம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் கம்பெனியில் ஒவ்வொரு விஷயம் அவங்க தான் சொல்லணும். இல்லை தனஜயன் சார், அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணணும். அதனால் ஊடகமாக சொல்ல நீங்கள் ஏதாச்சும் கிசு மாதிரி எழுதிக்கலாம் மொழிய, ஏன் வாயிலேருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது. அதனால தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியறது இல்லை. இந்த கூலி வந்துருச்சு இன்னைக்கு ஆன் போர்டு இல்லை சார்? ஆமாம், கூலியில் ரஜினி சார் படம் நடிக்கிறேன், அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மீதி கேள்விகளுக்கெல்லாம் அவங்க தான் சொல்லணும். நானா முந்திரி கொட்ட மாதிரி சொல்ல முடியும். இல்லை, அக்ரிமெண்ட் இருக்குது. அவங்க இப்போ தேவையில்லாமல் நம்ம மேலே கேஸ் போட்டிருப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். விஜய் எதுங்க, அதுதான் அக்ரிமெண்ட்டு, அதுதான் அக்ரிமெண்ட்டு. இல்ல அவங்க சைடுல இருந்து வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க. அப்ப இருக்காங்கன்னு தானே அர்த்தம். எதுங்க சார், நீங்க இருந்தீங்கன்னு தானே அக்ரிமெண்ட். இல்ல, அதை அவங்க தான் சொல்லணும். யாஸ் இட் இஸ். அவர்
பிரைம் மினிஸ்டர் மோடி சார் இது சார். இல்லை அது இல்லைங்க, அது அப்படி யாரும் கேட்கல. ஆமாம், அப்படியே நடித்தாலும் நல்ல என்னுடைய நண்பன் இப்போ இல்லை, மணிவண்ணன் மாதிரி ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணாங்கன்னா எல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே எடுப்பாங்க. இல்லை விஜய் மில்டன் சார் வந்து அப்படியே எடுக்கிறோம் அப்படின்னாலும் கூட ஓகே. வெற்றிமாறன் மாதிரி, பா ரஞ்சித் மாதிரி, மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட் சார். சார் விஜய் மில்டன் சார், சார் சமீப நாட்களில் நிறையா படங்கள் விஜய் ஆண்டனி சாரை பார்த்துருக்கோம், வேறு ஷேட்ஸ். பட் அவரை தான் காஸ்ட் பண்ணணுன்ற ரீசன் என்ன? இந்த படம் என்ன சொல்ல வருது ஆக்சுவலாக விஜய் ஆண்டனி அவரை வச்சுக்கிட்டு? இல்லை, ஆக்சுவலாக விஜய் ஆண்டனி சார் தான் இந்த படத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த படம் வந்து ஒரு விஜய் ஆண்டனி வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூடியாக ரியாக்ஷன்ஸ் வந்து பெருசாக வராது. எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் இருக்கும், வெளியே வந்து அவ்வளோ வெளிக்காட்டிக்க மாட்டார். ஸோ அது வந்து நடிக்க தெரியாதுன்னு நிறைய பேர் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க சார். ஆக்சுவலாக அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயன்றது வந்து எங்களுக்கு தான் தெரியும். மூன்றாம் பிறை படத்தில் வந்து ஆக்சுவலாக ஸ்ரீதேவி மேடம்க்கு தான் வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு எல்லாம் நினச்சேன். ஆனால் கமல் சார் தான் கிடைச்சிது. ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஆக்டிங். அது கேரி பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம், அது ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த படத்தில் வந்து விஜய் சார் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா இது வந்து ஸ்கோப்பே இல்லாத படம். ஒரு ஹேண்டிகேப்டாவோ கண்ணு தெரியாத ஆளாவோ வந்து நடிக்கிறது ஈஸி. அதை வந்து ஈஸியாக 50% அந்த பாடி லாங்குவேஜை இது கிரியேட் பண்ணிடும். இதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்குள்ளே இருக்க ஒரு சாதாரண மனுஷன் அவனுக்குள்ளே ஒரு 1000 எமோஷன் இருக்குன்றதை வந்து ஃபேஸில் கொண்டு வரது தான் ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் ரோமியோவில் வந்து விஜயானி வந்து மிக அழகாக நடிச்சிருந்தார். அது ப்ளூ சட்டை போட்டால் மட்டும் கண்ணு தெரிய மாட்டாங்க தான் என்னன்னு தெரியல எனக்கு. மற்றபடி சாரும் ப்ளூ சட்டை தான் போட்டிருக்காரு. ரோமியோ படம் உண்மையில என்ன சொல்கிறேன், விஜயானி கேரியரில் அவரோட சின்ன சின்ன நியூஆன்சஸ் ரியாக்ஷன்ஸ் வந்த பெஸ்ட் ஃபிலிம்னா ரோமியோ தான். மலைப்பிடிக்காத வந்து அதுக்கும் அதிகமாகவே இருக்குது. நான் வந்து ரொம்ப கான்ஃபிடன்ட் நம்புகிறேன். எஸ்பெஷலி ஒரு சீனில், ஒரு ரெஸ்டாரண்ட் சீனில் வந்து மேகா ஆகாஷும் விஜயானியும் உட்காந்து பேசுகிற ஒரு லென்த்தி சீன் இருக்கும். அந்த சீன் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன்னா அந்த சீன் தான். அந்த சீனை வந்து நம்ம நினச்ச மாதிரி ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டா நம்ம பெரிய டைரக்டர்னு நினச்சேன். அது வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அதுக்கு 2 பேர் தான் காரணம். அப்படி இருந்துச்சு அந்த கெமிஸ்ட்ரி. ஒவ்வொரு டைலாகுக்கும் நடுவுலையும் எவ்வளோ பாலாஜி சக்திகள் சொல்லுவார், 5 ரூபா கொடுக்குறது ஈஸி, 10 ரூபா கொடுக்குறது ஈஸி, 5.5 5.75 அப்படின்னு கேட்குறான்ல, அவனுக்கு கொடுக்குறது தான் கஷ்டம் அப்படிம்பார். அந்த சில்லறை இருக்குல்ல, அந்த இன்பிட்வீன், அது வந்து ஆக்சுவலாக விஜயானி ஃபேஸில் அவ்வளோ வருது. ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து அவர் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி போட்டேன். அப்புறம் சரி, அவ்வளோதான் சார். ஒரு கேள்வி இங்கே ஜெயச்சந்திரன் சார். விஜய் சார், சார் இப்போது மழை பிடிக்காத மனிதன்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்கீங்க. பட் டைட்டிலுக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா? என் படத்தில் நிறைய இடத்துல மழை வருது, டீசர்லேயே தெரிஞ்சது. அது தவிர டீசர்லேயே ஒரு சாங்கு, ராஜா சாங் ஒன்று வருது. ஏற்கனவே ஒரு காப்பிரைட் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கு. இதுக்கு ஏதாவது காப்பிரைட் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதுக்கு என்ன ரைட்ஸ் எதெல்லாம் வாங்கிக்கிறீங்களா? அது சொன்னால் போதும். ஓகே. மழை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிறது வந்து படத்தில் அது ஒரு கேள்வியாகவே வச்சுருக்கோம்ண்ணா. இப்போ ஜென்ரலாகவே நம்ம வந்து எல்லாரை பற்றியும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நானும் விஜய் ஆண்டனியும் 20 வருஷமாக நண்பர்கள் தான். ஆனால் விஜய் ஆண்டனிக்கு வந்து விஜய் மில்டனுக்கு வந்து என்ன பண்ணால் பிடிக்கும், என்ன பண்ணால் பிடிக்காதுன்னு ஒரு பேசிக் விஷயம் தெரியும். என்னோடய ஃபேமிலி என்ன, எத்தனை குழந்தைன்னு தெரியும். ஆனால் என்னோடய விருப்பு வெறுப்புகளோ இல்லை நான் வந்து தனியாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேனோ அதை பற்றி அவருக்கு கவலை கிடையாது. அவர் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. அது எவ்வளோ வருஷம் நட்பாக இருந்தாலும். அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. யாரை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து எவ்வளோ தூரம் ஒருத்தர் கூட ட்ராவல் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அவரை பற்றி நம்ம புரிஞ்சுப்போம். அந்த மாதிரி இந்த படத்தில் விஜய் ஆண்டனிக்கு வந்து ஏன் மழை பிடிக்காது, இவன் யார் அப்படிங்கிறத வந்து ஒரு கேள்வியாகவே ஸ்கிரிப்டில் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து எந்தளவு ஆன்சர் பண்ணியிருக்குன்றது வந்து வியூவர்ஸ் சைடில் வந்து ஒரு பார்ட்டிசிபேஷனாக வச்சுருக்கோம். அதாவது எல்லாத்தையும் அன்டோல்டு ஏரியான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கதையிலையும் கதை வந்து எல்லாத்தையும் சொல்லிடும், கவிதை வந்து சொல்ல முற்படும். அந்த இன்பிட்வீன் கேப்ஸை வந்து வியூவர்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது அந்த படம் பார்த்துட்டு நீங்கள் விஜய் ஆண்டனிக்கு ஏன் மழை பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. விஜய் ஆண்டனி சார் கொஞ்சம் டைம் கொடுங்க. அதில் ஒரு சின்ன டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. 2 பேரை கிளைம் பண்ணுறாங்க அந்த காப்பி ரைட்டு. அதை சார்ட் அவுட் ஆகிடும் நினைக்கிறேன் இன்னைக்குள்ள. ஒரு சைடில் அவங்க சொல்கிறாங்க, ஒரு சைடில் மியூசிக் கம்பெனி சொல்கிறாங்க. டீசரில் வந்து இருக்கணும்னு டைரக்டர் ஆசைப்படுறாரு. சார்ட் அவுட் பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறோம்.
விஜயானந்த் சார் இந்த படத்துல ப்ரொமோ ஒன்று போட்டாங்க டைரக்டர் நடிச்ச மாதிரி. அதுல ஒரு டைலாக் வருது, முதல் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் ஒரே மாதிரி நடிக்கிறாருன்னு. உங்க நண்பரா இருந்தாலும் எப்படி அந்த சீனை நீங்க விட்டீங்க? கலாச்சிருக்காரு உங்களை? ஆல்மோஸ்ட் அதான் பண்றேன் சார் ஆக்சுவலா. இல்ல ஐம் சாரி. இல்ல அதாவது சார் தேங்க்யூ சார். சார் நம்ம சச்சின் டெண்டுல்கரை பார்த்து என்னையே ஆடுறேன்னு நம்ம தைரியமாக கேட்கலாம் சார். ஏன்னா அவர் எவ்வளோ ஆடுவாரும் உலகத்துக்கே தெரியும். அந்த மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அந்த சீனை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் அவருக்கு அனுப்பிச்சதே அதுதான். சார் இது வேணுமா? ஏன்னா ஊரில் இருக்க எல்லா மடையங்களும் உங்களுக்கு நடிக்க தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் நீங்களே சார் எனக்கு நடிக்க தெரியல சார், எனக்கு வராது சார், நான் ஒரு இன்ஜினியர் தான் சார், மியூசிக் வராது நீங்களாம் சொல்லிக்கிறீங்க சார், ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியுன்றது எனக்கு தெரியும். அப்படி சொல்லாதீங்க வெளியே. இந்த படத்தில் அதை நம்ம சொல்லணுமா வேணாமா நீங்கள் டிசைட் பண்ணுங்க, தயவு செஞ்சு சொல்லுவேன்னு அவர் தான் சொன்னார். சார் அதான் நான் நேச்சுரலாக இருக்கேன் சார். எனக்கு கோவம் வந்தால் எப்படி இருக்கும், நான் சிரிச்சா எப்படி சிரிப்பேன், நான் காமெடி பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி. நான் இதான் நான் தெரியலன்னு சொல்கிறேன்னா, மைக்கேல் மேன காமராஜன் ஒரு படம் பார்த்தேன் சார். ஆக்சுவலாக அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தெரியும்னு சொல்கிறது தவறு ஆக்சுவலாக. ஸோ அது வேறு. நான் மியூசிக் சைடில் கூட நீ இன்றைக்கும் யார் கேட்டாலும் தெரியாதான்னு சொல்வேன். நான் சிம்பனி, ராஜா சாரோட கம்போசிஷன், அவரோட ரீரெக்கார்டிங் பேட்டர்ன் அதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். இப்போ தெரியலன்னு சொல்கிறது ஒன்றும் தவறு இல்லை சார். தெரியலன்றதுக்கான அதுக்கு எதுக்கான முதல் ஸ்டெப்புன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பு சின்ன ஒரு குழந்தைத்தன்மை நம்மக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக எப்போவுமே தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே போர் அடிச்சிடும் வாழ்க்கையே. இப்போ தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது லைஃப்பில்? ஒன்றுமே இல்லை. தெரியலன்னும் போது அது என்ன, இந்த எதுக்கு நீங்கள் படத்தை பார்க்க வரீங்க? உங்களுக்கு தெரியல படம் பார்க்க வரீங்க. ஆக்சுவலி நாளைக்கு எதுக்காக நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகிறீங்க? தெரியலன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக போறீன்ற மாதிரி என் லைஃப்லையும், என் கேரியர்லையும், என் நடிப்புலையும், மியூசிக்லையும், லைஃப் எல்லாத்துலேயுமே தெரியல அப்படின்ற விஷயத்த பர்பஸ்ஃபுல்லாக இல்லாமல் தாட் ப்ராசஸில் வித்தியாசமாக அப்ளை பண்ணி பார்க்குறேன். நல்லா இருக்கு, சின்ன ஒரு க்ரோத் இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன், குழந்த மாதிரி இருக்கேன் இந்த வயசுலையும். அந்த தாட் எனக்கு இருக்குன்றதுனால அது தெரியலன்றதுக்கு டேர்ம் அதான் சார். ஆக்சுவலி தாட் ப்ராசஸ்ல தெரியலன்னு சொல்றீங்க. ஆமா. பட் உங்க சாங்ஸ்ல ஒரு கேட்சி ஃப்ரேஸ் ஒன்று நீங்களே கொண்டு வரீங்க. அந்த கேட்சி ஃப்ரேஸ் பெரிய ஹிட் ஆகும். அதை வச்சுதான் ஒரு கேள்வியை, இந்த கேட்சி ஃப்ரேசஸ் வரிகள் அதுதானா இசைதானா எது இன்னைக்கு ஒரு கான்ட்ரோவர்சி பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு. யாருமே ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. ரெண்டு கண்ணும் தேவைன்றாங்க, ரெண்டு கையும் தேவைன்றாங்க. யாராவது ஒருத்தர் கட்டுவாட்டா இதுதான்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு தயங்குறாங்களா இல்ல எது உண்மை? இந்த வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவைன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா? ஆக்சுவலாக அதில் ரெண்டுமே கட்டி பிடிச்சிட்டு இருக்கும். இசையும் பொண்டாட்டி புருஷன் மாதிரிங்க. ஆக்சுவலாக ஒரு பொண்டாட்டி பெருசா புருஷன் பெருசான்னு கேட்டால் ரெண்டு பேரும் தான், உறவு தான் முக்கியம். ஆக்சுவலி ஒன்று தாண்டி ஒன்று. வெறும் சிம்பனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் தான், படத்தில் ரீரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான். ஸோ பாட்டுன்னு வரும்போது அதில் கண்டிப்பாக லிரிசிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது, எல்லாம் சேர்ந்தது தான். ஏதோ சின்ன விஷயத்தில் ஏதோ சொன்ன விஷயத்த பெருசாக தவறுதலாக புரிந்து பரப்பப்பட்டு இருக்கு. ஆனால் அதை கிரியேட் பண்ண ரெண்டு பேருக்குமே தெரியும், ராஜா சாருக்கும் தெரியும், வைரமுத்து சாருக்கும் தெரியும். அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. நிறைய பேர் இங்கே கன்ஃபியூஸ் ஆகி அதை பற்றி ஒரு வதந்தி கிளப்பிட்டு இருக்காங்க. நம்ம கூலாக இருக்கலாம், தப்பு இல்லை. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகம் சார். நிறைய ஆர்டிஸ்ட் குவாலிட்டி, ரொம்ப நிறைய டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க. விஜய் மில்டன் சாரோட கேமரா ஒர்க் பார்த்தீங்களா? ஆக்சுவலி நானே ஃபர்ஸ்ட் டைம் கீழேருந்து பார்க்குறேன். இந்த ட்ரெயிலர் நான் பார்க்கல, என்கிட்ட காட்டல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு திடீர்னு இந்த கதையில் இருந்த எனக்கே இது பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் அப்படின்ற விஷயத்தில் இந்த படம் அவங்களுக்கு பெரிய வெற்றியை தரும் நம்புறேன். ரமணா சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. எஸ் சார். மறுபடியும் அதாவது டைரக்டராக இருந்து நடிகராயிட்டீங்க இல்லையா? இப்போ மறுபடியும் நீங்கள் டைரக்ஷன் பண்ணணும், நம்ம சேர்ந்து பண்ணணும்ன்ட்டு விஜய் ஆண்டனி சார் சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் மறுபடியும் டைரக்ஷன் பண்ண வந்தால் அவருக்கு என்ன மாதிரி கதை வச்சுருக்கீங்க, என்ன மாதிரி கேரக்டர்கள் கொடுப்பீங்க? இப்போ தான் முதல் முறையாக அவர் என்கிட்ட நானும் ரொம்ப பழகல, கொஞ்சம் கடந்த ஒரு 3 வருடமாகவே நானும் விஜய் ஆண்டனியும் கொஞ்சம் நெருங்கி தான் பழகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் மூலமாக அவரோட நான் ட்ராவல் பண்ணுறது, அவரோட இருக்கிறது, அவரோட பேசுறது, சினிமாவை தாண்டி நிறைய நாங்கள் 2 பேரும் பேசுறது அப்படின்ற நிறைய சந்திப்புகளும் நிகழ்வுகளும் நடந்திருக்கு. இதனோட கலெக்டிவாக, அதாவது ஒரு ஹீரோவா, ஒரு மியூசிக் டைரக்டரா, ஒரு ப்ரொடியூசரா, ஒரு சக மனிதனா, ஒரு வெற்றி தோல்விகளை சந்தித்த ஒரு போராளியா, இது எல்லாம் சார்ந்துமே அவரோட எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அவரோட நான் கடந்திருக்கேன். இதனோட பிரதிபலிப்பாக அந்த கதை இருக்கும்.